ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் தோற்றம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம்மாத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் தோற்றம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம்மாத்திரம். உடல் உயிர் உம்மால் ஒரு குறைவின்றி உயிர தம்பரனே, திடமுடன் உமக்கே ஒப்புவிப்பேன் என்னை செப்பரும் அருள் கரணி. உடல் உயிர் உம்மால் ஒரு குறைவின்றி உய்கிறதம் பரனே, திடமுடன் உமக்கே ஒப்புவிப்பேன் என்னை செப்பரும் அருள் கரணே. இருதயம் தன்னை நீர் புதியதே ஆக்கும், ஏழையை குணமாக்கும். கருணையாய் என்னை உமதகமாக்கி கண்மமெல்லாம் போக்கும். இருதயம் தன்னை நீர் புதியதேயாக்கும், ஏழையை குணமாக்கும். கருணையாய் என்னை உமதகமாக்கி கண்மமெல்லாம் போக்கும். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் தோற்றம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம்மாத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் தோற்றம். மெய்யனே உமது தயைகளை அடியேன் விவரிக்க எம்மாத்திரம். வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். 1890 ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதியை கிறிஸ்தவர்கள் மறக்க மாட்டார்கள். குறிப்பாக வேலூர் பகுதி மக்கள் மறக்க மாட்டார்கள். அன்றைக்குத்தான் இரவு நேரத்தில் ஒன்றின் பின் ஒன்றாக 3 ஆண்கள் வந்து தங்கள் இளம் மனைவி பிரசவ வலியால் துடிக்கிறார்கள் என்று சொல்லி மருத்துவம் பார்க்க மருத்துவரை அழைத்தபோது தனக்கு மருத்துவம் பார்க்க முடியாது என்று சொன்ன ஒரு சிறுமி தன் தந்தையாரை அனுப்பட்டுமா என்று கேட்டபொழுது, ஆண்கள் பிரசவம் பார்ப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி சென்றதற்கு பிறகு அடுத்த நாள் அந்த 3 பெண்களும் இறந்து போன செய்தியை அந்த பெண் கேட்டு அன்றைக்கே ஒரு முடிவெடுத்து, அது கடவுளுடைய அழைப்பு. அந்த இரவில் தட்டப்பட்ட 3 தட்டர்கள் 3 knocks of the night என்று ஐடாஸ் கடர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த 3 பெண்களின் மரணத்தால் திண்டிவனமே மரண ஓலத்தில் அழுததை அந்த பெண் கேட்டு உடனடியாக தன் சொந்த ஊருக்கு போய் மருத்துவம் படித்து ஒரு மருத்துவமனை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டு, அன்றைக்கு அதற்கு $8000 அமெரிக்க தேவைப்பட்டது என்றெல்லாம் கணக்கிட்டு, அப்பொழுது ஷெல் என்பவர் $10,000 கொடுத்து உடனடியாக இங்கே வந்து தந்தையாருடைய வீட்டிலேயே ஒரு சின்ன மருத்துவமனை ஆரம்பித்து, அன்றைய தேதிக்கு இந்திய இளைஞர்களின் சராசரி வயது 25 தான் என்று இருந்தபோது நடமாடும் மருந்தகங்களை உருவாக்கி செவிலியர் பயிற்சி அளித்து, எந்த ஆகஸ்ட் மாதத்தில் 11ஆம் தேதியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததோ அதற்கு பிறகு
1913 ஆகஸ்ட் 12 ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டது என்கிற வரலாறு ஐடாஸ்கடர் வாழ்க்கையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதற்கு பிறகு அந்த மருத்துவமனையை பற்றிய ஆய்வுகள், அதை பற்றிய நூல்களை எல்லாம் படிக்கிற பொழுது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு 2 விஷயங்களை சின்ன சின்ன வெளிச்சத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். 1890 ஆகஸ்ட் 11 ஏற்பட்ட அந்த மரண ஓலத்தை தனக்கான அழைப்பாகவே ஐடாஸ்கடர் ஏற்றுக்கொண்டு 3 knocks of the night, அந்த 3 தட்டும் என்னை தட்டி எழுப்பியது என்று சொல்லக்கூடிய அவர் அதற்கு பிறகு இத்தனை பெரிய சாதனையை விடாப்பிடியாக வைராக்கியத்தோடு சென்று முடித்து அதே 1913 ஆகஸ்ட் 12 இந்த மருத்துவமனையை ஆரம்பிக்கிறார். இது முடித்த உடனே அவர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய சாதனையை நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்லாம் கேட்கும்போது அவங்க ஒரு வரி சொல்கிறாங்க, கடவுள் என் மேல் கிருபை வைத்து என்னை இப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார். ஒரு சாதனைக்கு பிறகு அந்த அம்மாள் சொன்ன ஒற்றை வரி இதுதான். எனக்கு இந்த 2 வரியும் சின்ன சின்ன வெளிச்சத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். 3 knocks of the night, 3 தட்டுகள் இரவில் 3 பேர் வந்து கதவை தட்டினாங்க, 3 ஒய்ஃபும் இறந்துட்டாங்க. அந்த மரண ஓலம் என் அழைப்பு. அதற்கு பிறகு நான் இந்த சாதனையை செய்து முடித்து மருத்துவத்தில் மிகப்பெரிய மகத்தான சாதனைகளை செய்து முடித்த பிறகு அந்த அம்மாட்ட வந்து சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா கடவுள் என் மேல் வைத்த கிருபைன்னு. எனவே சில நேரங்களில் நம் சக்திக்கு மீறிய சாதனைகளை, நாமே பிரமிக்கக்கூடிய அளவு சில பெரிய விஷயங்களை நாம் செய்து முடிக்கிற பொழுது இது நம்மால் முடிவதில்லை, கடவுள் நம்மேல் வைத்த கிருபை என்று சொல்ல வேண்டும் என்பதை ஐடாஸ்கடர் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம். கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வான்மலர் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருத்துவ திருநாளுக்கு பின்வருகின்ற முதலாம் ஞாயிறாகிய இன்றைய தினத்தில் நாம் தியானிப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி, அருளுரை பகுதி, அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 தொடங்கி 24 முடிய. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18 முதல் 24 முடிய. அன்புக்குரிய நேயர்களே, இந்த பகுதியிலே சீமோன் என்கின்ற மனிதன், ஒரு மந்திரவாதியானவன், இயேசுவின் சீடர்களாகிய பேதுருவையும் யோவானையும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை தான் பெற்றுக்கொள்வதற்காக அதற்கென்று பணம் தருவதற்கு முயல்வதை நாம் பார்க்கின்றோம். அதிகாரமும் பணமும் ஆன்மீக வீழ்ச்சியின் நுழைவாயில் என்கின்ற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க இருக்கின்றோம். பவர் டென்ஸ் டு கரப்ட் அண்ட் அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி என்று சொல்லுகின்றார்கள். அதிகாரம் ஊழல் செய்ய தூண்டுகிறது. வரம்பற்ற அதிகாரம் முற்றிலும் வரம்பற்ற சீரை உண்டாக்குகிறது. இந்த கூற்று ஒருவேளை உலகத்திற்கு மட்டுமல்ல, திருமறையிலேயே பல்வேறு சம்பவங்களிலே நாம் பார்க்கின்றோம். பணத்தாசையும் அதிகார வேட்கையும் நம்மை பெரிய பாதாளத்திற்குள் அழைத்து செல்லுகின்றது. இன்று உலகம் முழுவதும் ஒரு மேட் ரேஸ் என்று சொல்லப்படுகின்ற பணத்திற்காகவும் அதிகாரத்திற்காகவும் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற உலகமாக இருக்கின்றது. வறுமை நிறைந்த உலகத்திலே ஒரு பணக்காரனாக அல்லது அதிகாரமுள்ளவனாக வாழ்வது என்பது ஒரு பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பதை இது நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. ஒரு காட்டிலே சில்வர் ஓக் மரம் என்கிற மரம் இருந்ததாம். அந்த மரம் மிக உயர்ந்து வளர்கின்ற ஒரு மரம். அந்த மரம் தனக்கு கீழே அநேக சிறு சிறு தாவரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் அது வைத்திருந்தது. அதனுடைய நிழலிலே அநேக தாவரங்களும் செடிகளும் கொடிகளும் அழகாக பூத்து குலுங்கி
வளர்ந்திருந்தது. ஒரு நாள் இந்த மரம் வானத்தை பார்த்து சொன்னதாம், நான் உன்னை எட்டிவிட வேண்டும் என்ற வேட்கை எனக்குள் இருக்கிறது. ஆகவே நான் இன்றையிலிருந்து இன்னும் உயரமாக நான் வளர முற்படுகின்றேன் என்று அது தனக்குள் சொல்லிக் கொண்டதாம். அது சொல்லிக்கொண்ட பின்பு அதனுடைய வேர்கள் நீரை தேடி அடி பாதாளத்திற்கு செல்லவில்லை. மாறாக அதை சுற்றி இருந்த பல்வேறு செடிகளினுடைய எல்லா தண்ணீரையும் அது ஈர்த்து கொள்ள ஆரம்பித்ததாம். இதனால் அந்த மரத்தின் அடியிலே வளர்ந்து கொண்டிருந்த பல்வேறு செடிகள் அழிந்து கீழே வீழ்ந்தது. ஆனால் இந்த மரம் மட்டும் மிக வேகமாக வளர்ந்து கொண்டே சென்றது. ஆனால் ஒரு நாள் பெரிய காற்று வீசிய பொழுது இந்த மரம் அடியோடு கீழே வீழ்ந்தது. அது எதை குறிக்கிறது என்றால், அந்த மரம் வெளிப்புறமாக அது வளர்ந்தது, ஆனால் உள்ளே அதற்கு தேவைப்பட்ட எல்லா சத்துக்களையும் அது இழந்து விட்டது. ஏனென்றால் அதனுடைய வேர்கள் தனக்கான தண்ணீரை பாதாளத்திலே தேடி செல்லாமல் தன்னை சுற்றி இருக்கின்ற பிற செடிகளிலிருந்து உறிஞ்சி எடுத்துக்கொண்டது. அதனால்தான் அதற்கு தேவையான அந்த சத்துக்கள் அதற்கு கிடைக்காமல் போய்விட்டதாம். இன்றைக்கு அநேக பணக்காரர்களும் அதிகார வர்க்கத்தினரும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்களை சுற்றி இருக்கின்ற அநேக மக்களினுடைய வாழ்வை சுரண்டி பிழைக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் ஒருவேளை பார்ப்பதற்கு மிகவும் உயர்ந்தவர்களாக பலமுள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய உள்ளான வாழ்விலே ஒரு அமைதியின்மையை நாம் பார்க்கலாம். அவர்களுடைய உள்ளான வாழ்விலே எந்த விதமான மகிழ்ச்சியும் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு காரணம் என்ன என்றால், அவர்களுடைய வாழ்வை அவர்கள் வாழாமல் பிறனுடைய வாழ்வை அவர்கள் அபகரிக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த சீமோனும் இந்த பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வளவு பணம் செலவழித்தாலும் அதை பெற்றுக்கொண்டு தான் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்பதை இந்த மக்களுக்கு காட்ட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் பேதுரு அவனை கடிந்து கொண்டபோது தன் தவறை அவன் உணர்ந்து கொள்ளுகின்றான். ஒருவேளை தன்னுடைய பாவத்தை உணர்ந்து கொண்ட சீமோன் அன்றிலிருந்து தனக்கு கிடைத்த அதிகாரத்தையும் பணத்தையும் குறித்து மேன்மை பாராட்டாமல் தன்னை மன்னித்து ஏற்றுக்கொண்ட கடவுளையே அவன் மேன்மை பாராட்டியிருப்பான். இன்றைக்கு நாம் யாரை மேன்மை பாராட்டுகின்றவர்களாக இருக்கின்றோம்? இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே பணத்தையும் நமக்கு கிடைக்கப்பட்ட அதிகாரத்தையும் நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கின்றோமா? அல்லது நமக்கு வாழ்வு தந்து பரிசுத்த ஆவியினுடைய எல்லா பலத்தையும் தந்திருக்கின்ற கடவுளை நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கின்றோமா? இந்த கேள்வியை நாம் விடை காண முயற்சிக்க வேண்டும். இந்த கேள்வியிலே இந்த பகுதிக்கான நற்செய்தி மிக அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் கடவுளையே சார்ந்திருப்போம். அவர் கொடுக்கின்ற அந்த பரிசுத்த ஆவி நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற மிகப்பெரிய ஈவு. அந்த பரிசுத்த ஆவியை கொண்டு அநேக மக்களுக்கு நாம் வாழ்வளிக்கின்றவர்களாக இருப்போம். கடவுள் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் கடவுளே, நாங்கள் உம்மிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியை உம்முடைய சுத்த கிருபையினால் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு வாழ்வளிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் வழிநடத்தும் இறைமைந்தன் இயேசுவின் இனிய நாமத்திலே வேண்டுதல் செய்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள கடவுளே, ஆமீன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தாய் தந்தையாம் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணைப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமீன். வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர் 105 பாந்தியன் சாலை 2வது தளம் மியூசியம் எதிரில் எக்மோர், சென்னை 6,08,000.